சார் சொல்லுங்க. வாவா சுசிலோட வீட்டில் நிற்கேன். வாவா இன்னும் லோனு பைசா வேண்டாம் விட மாட்டேன் சார். நான் வேண்டாம், நான் அங்கே வர மாட்டேன், ஆஃபீஸ் வர மாட்டேன். எப்படியா வேண்டிட்டு தான் வருவேன். ஓ சரி சார், ஓகே ஓகே. சரி அண்ணா. சுசிலாவிய வீட்டில் உண்டா? ஓவா நீ யாரு பிள்ளை? அதாண்ணா நான் ஐடிசி பேங்க்லேருந்து வரேன். சுசிலாவிய குழு லோன் எடுத்துருக்கேண்ணா. 4 மாசமா பைசா கட்டல, அதான் தேடி வந்தேன். பிள்ளை யாரை கேட்டல லோனு கொடுத்தியா? உங்க விருப்பத்துக்கு 5-6 பட்டச்சிகளை பிடிச்சி 10க்கு நைஸா பேசி லோனை குடிக்கிறது. பிள்ளை பைசா கட்டியது யாருல? நாங்க தான் பிள்ளை கட்டணும். அண்ணா அவளுக்கு பயங்கர கஷ்டம் இருந்துச்சுன்னா தான் கொடுத்தேன். பிள்ளை குழு லோனு அவ்வளவு கொடுக்குறியா? அந்த பணத்தை கட்டியது யாருல? நாங்க தான் இல்லை கட்டியோம். அண்ணா அதில் எனக்கு தெரியாது, உங்க கதை நான் கேட்கல. எனக்கு இப்போ லோனு பைசா வேணும் சொல்லியாச்சு. பிறகு பட்டச்சியா 4 போட்டோயும் ஒரு ஆதார் கார்டு செராக்ஸும் கொண்டு வந்து கொடுத்தா உடனே லோன் கொடுத்துருவீங்களால? போய் எனக்கு எப்படி லோனு பைசா வேணும்னு தெரியும். உங்க பட்டாட்டிங்க என்ன தெரியல, மீன் எழுதிட்டுருக்கியா? அப்படில சீக்கிரம் கேச மாட்டு, மீன் ஏறி வச்சானா? நான் கேஸ் கூட வரணும் இல்லை. பின்ன யாருங்களா நீ? என்னத்தை கட்டியா யாருண்ணா? 4 மாசம் முன்னாடி என்கிட்ட லோன் வேண்டது மறந்து போச்சா? பிள்ளாரே நீ பார்க்க கேஸ் ஏறின மாதிரி இருந்தாதான். நான் கேஸ் வேண்டி வரையில, கேஷ் வேண்டி வந்தேன். கேஷ் தாங்க. கேஷ் இருக்கா? கேஸ் நிறைய இருக்குல்ல பிள்ளை. முந்தா நேரத்து பிரேமாலய வீட்டு ஃப்ரெண்ட்ல மீன் எவ்வளவு நெச்சி வளர்த்த ஊத்துறேன்னு கொண்டு கேஸ் கொடுத்து போட்டா, அது ஒரு கேஸ் இருக்கு. முந்தா நேரத்து நீங்க முந்தானத்தை உண்டாக்குற கதை ஒன்று நான் கேட்கல. எனக்கு கேஸ் வேணாம், கேஸ் பைசா வேணாம். உங்க கேஸ் கதை ஒன்றுங்க நான் கேட்கல. பிள்ளாரே இப்ப கொஞ்சம் டைட் கேட்டியா? டைட்டோ லூஸோ இங்க பாருங்க, ஒரு டியூ மாறினா குழப்பம் இல்லை. நீங்க லோன் வேணா பிறகு இது வரைக்கும் ஒரு டியூ கூட அடைச்சல. நான் என்ன செய்யுது? ஆமா நீ ஏன் பேங்க்ல வர? நான் ஐடிசி பேங்கு. ஓ மட்டும் ஐடிசி. 4 மாசம் முன்னாடி வீட்டு பத்திரம் தாங்க, நான் லோனு தரேன் சொல்லி என்ன கேன்வாஸ் பண்ணி வேண்டது கரெக்டா? பிள்ளை நான் உன்ட்ட லோனு கேட்டனா? செல்லுறே நான் உன்ட்ட லோனு கேட்டனால ஆல்ரெடி 10 லோனு 20 லோனு இங்கே போயிட்டு இருக்கு. இதுல நான் எங்க வீட்டில் பைசா கட்டாயி. அக்காளே நீங்க தான் குளோரியை வச்சு என்னோட பேஜ் எடுத்து லோனு கட்டிய. இப்ப தந்த பிறகு லோனு தந்த பிறகு கிட்ட இல்லைன்னா எப்படி ஆகும்? என்னோட பைசா ஒன்றும் இல்லை பிள்ளை, சொல்லியாச்சு. இன்னைக்கு பைசா வேண்டாம், நான் போக மாட்டேன். பிள்ளாரே மீன் வேண்டோட பைசா இல்லாத உப்பு மிளகா வச்சான் தின்னுட்டு இருக்கான். என்னத்த மீனோட பைசா இல்லையா? வரும்ப மீன் கழிட்டு இருந்தியா? நான் எல்லாம் கண்டேன். பிள்ளாரே அது பக்கத்து வீட்டுல உள்ளவளுக்கு அவளுக்கு கழுதைக்கு பயங்கர மடி கேட்டியா, அவளுக்கு களி கொடுத்தேன். அப்படியா? வீட்டோட கரிச்சட்டியை காட்டுங்க பாக்கட்டு. பிள்ளாரே கரிச்சட்டியில இன்னாத்தன் வச்ச சாலையில 70 அரப்பு மட்டும் கிடக்கு. ஏன்னா மாப்பிள்ளை போன வாரம் 10 சாலை 50 ரூபாய் 10 சாலை வாங்கிட்டு வந்தாரு. டெய்லி ஒரு சாலை வச்சாங்க, நான் கறி வச்சுட்டு இருக்கேன். நீங்க டெய்லி ஒரு சாலை வச்சு கறி வச்சுக்கலாம், 2 சாலை வச்சு கறி வச்சுக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பைசா வேணும் சொல்லியாச்சு. நான் பைசா வேண்டாத ஒரு அடி இந்த வீட்டுல நகர மாட்டேன். கொஞ்சத்தை எவ்வளவு உப்பு வேண்ட விட பைசா இல்லல, எப்படி நான் பைசா கேட்டேன். இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு பஞ்சப்பாடு கேட்கணும் வரையில. ஏன்னா இப்ப பைசா வேணும். என்ன மேனேஜர் கிடக்க விட மாட்டான். மேனேஜர் கடந்தான் எவ்வளவு போக மாட்டான். என்னத்தை சொல்லி அனுப்பி இப்ப அக்கால இப்ப பைசா தெரியல, எனக்கு நேரம் ஆச்சு. அடுத்த கலெக்ஷனுக்கு போனோம். எடி கிளம்பு வந்தா? சும்மா இருங்க, இவன் என்ன போயிட. என்னத்த போய் கிளம்பு வந்துண்ணா? அப்பளே பொரிச்ச மீன் வாட வந்து நான் பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சிட்டு சும்மா இருக்கேன். கொள்ளலாம் கதை, டியூ கட்ட முடியாது. ஆனா வீட்டுல என்னத்த சொல்ல, எனக்கு பைசா வேணும். இல்ல பிள்ளை கிழங்கு வந்தான்னு கேட்கல, அந்த கிழங்கு வந்தானு கேட்டோம்ல. எனக்கு தெரியாது, நான் ராத்திரி ஃபுல்லா இருப்பேன். எத்தனை நாளா நான் பைசா கட்ட போக மாட்டேன். எனக்கு என்ன அந்த மூலையில கடை, எனக்கு ஒன்றும் இல்லை. பைசா என்ன வேண்டிட்டு ஒன்றும் போக மாட்டேன். எடி நீ ஏன் 8 புள்ளி கோலம் போட்டிருக்க? ஒரு 9 புள்ளி 10 புள்ளி போடக்கூடாதா? அப்போ அது நம்ம வீட்டுக்கு நல்ல வேலை பிறக்கும். ஓ 9 புள்ளியில தான் உண்டாக்கணும். மாறவை